அதாவது ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கடைக்குள் புகுந்து பெண்ணை கத்தியால் குத்திய இளைஞரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கத்தியால் குத்திய இளைஞரும் விஷம் மருந்து தின்று தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்போது தாளவாடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள மலைப்பகுதியான தாளவாடி அருகே உள்ள ஒசூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகேந்திரன். 35 வயதான இவர் தனியார் நிதி நிறுவன கடையில் வேலை செய்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் அஞ்சு என்ற பெண். இவர் தாளவாடி அருகே உள்ள ஒசூரில் தனியார் பிரான்சி கடையில் வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது. கணவருடன் கருத்து வேறுபாடு காரணமாக தாய் வீட்டில் வசித்து வருகிறார் அஞ்சு. இந்த நிலையில் இன்று வழக்கம் போல் அஞ்சு கடைக்கு வேலைக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு சென்ற நாகேந்திரன் கையில் கத்தியை எடுத்து பேன்சி கடைக்குள் சென்று பேசிக் கொண்டிருக்கும் போதே கத்தியை எடுத்து குத்தியுள்ளார். இதனால் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அஞ்சுவை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். கத்தியால் குத்திய இளைஞரும் உடனடியாக அங்கிருந்து தப்பி சென்று விஷம் மருந்து தின்று தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு கொண்டு சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் அஞ்சு என்பவருக்கும் நாகேந்திரனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்தது தெரிய வந்தது. கடந்த சில நாட்களாக நாகேந்திரனை அஞ்சு என்ற பெண் தவிர்த்து வந்த நிலையில் இதனால் கோபமடைந்த நாகேந்திரன் இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பது தெரிய வருகிறது. இச்சம்பவம் குறித்து தாளவாடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேடம், இச்சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வேலுசாமி. சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதியில் கடைக்குள் புகுந்து பெண்ணை கத்தியால் குத்திய இளைஞரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தார் எமது செய்தியாளர் வேலுசாமி.